அம்மா தான் வந்து உடம்பு வலிக்குது உளுந்தங்கஞ்சி வைடா அப்படின்னாங்க. சரி செல்ஃபில் பார்க்குறப்போ உளுந்தம்பருப்பு தோல் நீக்கின உளுந்தம்பருப்பு ஒரு சின்ன டம்ளரில் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். அது வந்து தண்ணியில் ஊற வச்சு அது கூட வந்து கொஞ்சமாக ஒரு அரிசி ஒரு 1/4 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அது தண்ணியில் வந்து 2 3 டைம் நல்லா அலசிட்டு பெரிய மிக்ஸி ஜாரில் அந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். பெரிய தேக்ஸா ஒன்று எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த தேக்ஸாவில் வந்து பொங்கி வரும். அதுக்காக வந்து பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு அதில் 1.5 சொம்பு தண்ணி ஊற்றி தேவையான அளவு நாட்டு சர்க்கரையை கலந்துக்கிட்டு கரண்டியில் வந்து நல்லா கலந்துக்குங்க. அடுப்பத்தை வச்சு நல்லா அப்படியே கொதிக்க விடுங்க. 5 ஏலக்காய் சர்க்கரை அரைச்சி ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து நாட்டு சர்க்கரையெல்லாம் வந்து நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் இந்த அரைச்சி வச்ச உளுந்த பருப்பு ஆட் பண்ணுங்கள். நல்லா கை விட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா ஏன்னா அது கொதித்து வரும். தேங்காயை சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. 4 கல் உப்பு ஆட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் தெரியும். நல்லா கொதித்து வர சமயத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த ஏலக்காய் தூள் இந்த சின்னதாக வந்து கட் பண்ணி வச்ச தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த உளுந்தங்கஞ்சி வந்து சூப்பராக இருக்கும். கிராமத்தில் எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள்.